எனது இனிமையான குழந்தைகளே, என்னை ஈஸ்வர், அல்லாஹ், சிவா, யகோவா, காட் என்றெல்லாம் அழைக்கின்றீர்கள். எனக்காக கோயில்களும் மசூதிகளும் தேவாலயங்களும் குருத்வாராக்களும் கட்டினீர்கள். வேத சாஸ்திர புராணங்களையும் இதிகாசங்களையும் எழுதினீர்கள். என்னை அடைவதற்காக ஆராதனைகள், பிரார்த்தனைகள், வழிபாடுகள் செய்கிறீர்கள். மேலும் என்னுடைய பெயரால் சண்டையும் போட்டீர்கள். எனக்காக பலவிதமான தியாகங்களையும் பலிகளையும் செய்கிறீர்கள். எனினும் என்னை நீங்கள் சரியாக அறியவும் இல்லை, அடையவும் இல்லை. என்னை அறிவதற்கு முன்பு முதலில் நீங்கள் யார் எனும் உண்மையை உணருங்கள். நீங்கள் அறியாமையால் உங்களை இந்த பௌதீக உடல் என்று நினைப்பதால் தான் ஜாதி, மதம், நாடு, மொழி என்ற பெயரில் பிளவுபட்டு இருக்கின்றீர்கள். இந்த ஊனக்கண்களால் காணும் அழியக்கூடிய இந்த உடல் நீங்கள் அல்ல. நீங்கள் ஓர் அழிவற்ற சக்தியான ஆத்மா. ஒளிப்புள்ளி வடிவாக நெற்றியின் மத்தியில் இருந்து கொண்டு இந்த உடலை இயக்குகின்றீர்கள். ஆக நீங்கள் அனைவருமே இந்த உடல் மூலம் செயல்படும் ஜீவாத்மாக்கள் என அனுபவம் செய்யுங்கள். இப்பொழுது சற்று நேரம் உலகிய சிந்தனைகளிலிருந்தும் சுற்றுப்புற சூழ்நிலைகளிலிருந்தும் விலகியிருங்கள். இந்த உடலையும் மறந்து உங்களின் முழு கவனத்தையும் இரு புருவங்களின் மத்தியில் உள்ள ஒளிப்புள்ளியாக அனுபவம் செய்யுங்கள். உண்மையில் நீங்கள் சூட்சுமமான அழியாத ஒளிப்புள்ளி வடிவான ஆத்மா. இப்பொழுது உங்கள் நினைவு பயணம் துவங்குகிறது. நீங்கள் படிப்படியாக பூமி மற்றும் உங்கள் உடலை விட்டு விலகி விண்வெளியை நோக்கிச் செல்கின்றீர்கள். சூரிய, சந்திர, நட்சத்திர மண்டலங்களையும் கடந்து இப்பொழுது நீங்கள் பொன்னிறமான ஒளி நிறைந்த ஒரு உலகை வந்தடைந்து விட்டு பரந்தாமமாகிய வீட்டில் ஒளிப்புள்ளியாகத்தான் இருந்தீர்கள். பின்பு நீங்கள் உங்கள் நாடக பாகத்தை நடிப்பதற்காக பூமிக்குச் சென்று அவரவர்களுக்கான சரீரத்தை ஆதாரமாக எடுத்தீர்கள். இப்பொழுது பாரத பூமியில் நான் அவதரித்து விட்டேன். பிரஜாபிதா பிரம்மாவின் மனித உடலில் பிரவேசித்து கீதா ஞானம் மற்றும் ராஜயோகத்தின் மூலமாக ஆத்மாக்களாகிய உங்களை தூய்மையாக்கும் மகான் காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றேன்.
இப்பொழுது நீங்கள் உங்கள் தேகம் மற்றும் தேக சம்பந்தங்களை மறந்து உங்களை ஆத்மா என உணர்ந்து பரம்பிதா பரமாத்மாவாகிய என்னை நினைவு செய்யுங்கள். இந்த ராஜயோகம் மூலம் பல பிறவிகளாக நீங்கள் செய்த பாவங்கள் அழிக்கப்படுகின்றன. மேலும் நீங்கள் அனைத்து குணங்களாலும் சக்திகளாலும் நிறைந்து பரிபூரண நிலையை அடைவீர்கள். கவனம் இருக்கட்டும், பஞ்ச தத்துவங்கள் கூட உங்கள் பரிபூரண நிலைக்காக காத்துக் கொண்டிருக்கின்றன. என்னுடைய அன்பான குழந்தைகளே, பல பிறவிகளாக தேடிக்கொண்டிருந்த இறைவனாகிய என்னை உணருங்கள். உங்களுடைய ஆத்ம தந்தை நானே. நான் யார், எப்படி இருக்கிறேன் என்பதை சரியாக புரிந்து கொண்டு என்னுடைய சிரேஷ்டமான வழிப்படி நடப்பீர்களாக. சுகம் நிறைந்த சொர்க்கத்தில் பல பிறவிகள் வாழ்வதற்கான பாக்கியத்தை அடைவீர்களாக.